ஹலோ, லாஸ்ட் டைம் மைதா யூஸ் பண்ணி தான் கேக் செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பராக இருந்தது. அதே கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷனில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ராகி மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, 1 கப் நாட்டு சக்கரை, 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ 1/2 கப் அளவுக்கு கொக்கோவா பவுடர் ஆட் பண்ணி திரும்பியும் அரைச்சிக்கிட்டேன். கொக்கோவா பவுடர் ஆட் பண்ணி அரைக்கும் போது கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்காக இருக்கும். 1/2 கப் பாலும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கிட்டோம்னா இந்த அளவுக்கு இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு வச்சிருக்கிற மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அளவு கரெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா பாலும் எனக்கு தேவைப்படலை. ஆல்சோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ட்வீட்டி ஃப்ரூட்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். நான் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறனோ அதில் வந்து கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை டஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆல்சோ பாட்டமில் பட்டர் பேப்பரில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிட்டு தான் இந்த கேக் மிக்ஸை நான் ஊற்றிருந்தேன். குக்கரை ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேஸ்கெட் விசில் எதுவும் போடாமல் இந்த பாத்திரத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனில் ராகி சாக்கோ கேக் ரெடி. முட்டை வடை கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளோ எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.